தொடக்க நூல் அதிகாரம் 32 இறை வார்த்தைகள் 27, 28. ஆடவர், உன் பெயர் என்ன என அவர், நான் யாக்கோபு என்றார். அப்பொழுது அவர், உன் பெயர் இனி யாக்கோபு எனப்படாது, இஸ்ரவேல் எனப்படும். ஏனெனில் நீ கடவுளோடும் மனிதரோடும் போராடி வெற்றி கொண்டாய் என்றார். இறை இயேசுவில் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, யாக்கோபு தன்னுடைய மாமா வீட்டில் 20 வருடங்கள் வேலை செய்து அங்கு அவர் ஆடுகள், மாடுகள், ஒட்டகங்கள், கழுதைகள், கால்நடைகள் இவ்வாறு ஏராளமான சொத்தை சம்பாதித்து வேலையாட்கள் மற்றும் மனைவிகள், பிள்ளைகளோடு திரும்பவும் தன் சொந்த நாட்டிற்கு புறப்பட்டு வருகிறார். அப்படி வரும் பொழுது அவர் மனதிலே ஒரு பயம். ஐயோ, என்ன ஆகுமோ? 20 வருடங்களுக்கு முன்பாக நான் என் அண்ணனை ஏமாற்றினேனே. 20 வருடங்களுக்கு முன்பாக நான் என் அப்பாவை ஏமாற்றினேனே. ஐயோ, மீண்டும் நான் எவ்வாறு அவர்களை சந்திப்பேன்? என் அண்ணன் என்னை கொன்று விடுவானோ? என்னை பார்த்து என்ன செய்வானோ? என் மனைவிகள், பிள்ளைகளை கொன்று விடுவானோ? என் கால்நடைகளை அழித்து விடுவானோ என்று நடுக்கம், பயம். 20 வருடங்களுக்கு முன்பாக பாவம் செய்தான். என்ன பாவம்? இப்பொழுது ஆண்டவர் கேட்கும் பொழுது, என் பெயர் யாக்கோபு என்று சொன்னான். ஆனால் அன்று தன் அப்பா, உன் பெயர் என்ன என்று கேட்கும் பொழுது, ஈசாக்கு கேட்ட பொழுது என்ன சொன்னான்? என் பெயர் ஏசா. நான் தான் தலைமகன், மூத்த மகன் என்று சொல்லி மூத்த மகனுக்கு வர வேண்டிய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டான். தந்திரமாக மோசம் செய்து ஏமாற்றி பெற்றுக்கொண்டான். அப்படி ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டு தப்பி ஓடினான். எத்தனை நாட்கள் ஆனாலும், பாவம் செய்து எத்தனை நாட்கள் ஆனாலும், எத்தனை மாதங்கள் ஆனாலும், எத்தனை வருடங்கள் ஆனாலும், ஒரு நாள் அந்த பாவம் உங்களை நிலைகுலைய வைக்கும். ஒரு நாள் அந்த பாவம் உங்களை நடுநடுங்க வைக்கும். ஒரு நாள் அந்த பாவம் உங்களை தலைகுனிய வைக்கும். பாவம் மிகவும் கொடியது. பாவம் மிகவும் கொடூரமானது. பாவத்திற்கு தண்டனை மரணம் என்று இறைவார்த்தை கூறுகிறது. ஆண்டவர் யாக்கோபை ஏராளமாக ஆசீர்வதித்தார். ஆடுகள் இருக்கின்றன, ஒட்டகங்கள் இருக்கின்றன, கழுதைகள், இன்னும் ஏராளமான கால்நடைகள், வேலைக்காரர்கள், மனைவிகள், பிள்ளைகள் என்று ஆசீர்வாதத்திற்கு மேல் ஆசீர்வாதம் இருக்கிறது. ஆனால் உண்மையான ஆசீர்வாதம், உண்மையான சமாதானம் மனதிலே இல்லை. உண்மையான மகிழ்ச்சி இல்லை. கடவுளோடு ஒரு சமாதானம் இல்லை. அதுதான் உண்மையான ஒரு ஆசீர்வாதம். கடவுளோடு சமாதானமாக இருப்பது, தன் சகோதரோடு சமாதானமாக இருப்பது, அதுதான் உண்மையான ஒரு ஆசீர்வாதம். இந்த நாளிலே ஜெபிக்கின்றார் இரவு முழுவதும். ஆண்டவரே, என்னை நீ ஆசீர்வதித்தால் ஒழிய நான் போக மாட்டேன், நீ ஆசீர்வதியும் ஆசீர்வதியும் என்று கேட்ட பொழுது ஆண்டவர் கேட்கிறார், உன் பெயர் என்ன? ஆண்டவருக்கு தெரியாதா அவர் பெயர் யாக்கோபு என்று? ஆண்டவருக்கு தெரியும். இருந்தாலும் கேட்கிறார், உன் பெயர் என்ன?
திரும்பவும் பொய் சொல்லுவானோ என்னமோ. தன் தந்தையிடம் பொய் சொன்னான், ஈசா கிட்ட, ஏசா என்று சொன்னான். ஆனால் ஆண்டவர் முன்பாக பொய் சொல்ல முடியாது. ஆண்டவர் முன்பாக உண்மையை சொன்னான். ஆம், என் பெயர் யாக்கோபு, நான் மோசம் செய்திருக்கிறேன். என் அப்பாவை மோசம் செய்தேன், என் அண்ணனை மோசம் செய்தேன், என் மாமாவை மோசம் செய்தேன். மோசம் மோசம் ஏமாற்றி ஏமாற்றி வாழ்ந்தவன் நான். மனிதர்களை ஏமாற்றினேன். இதுதான் என் வாழ்வு. நான் பாவி, நான் பாவம் செய்திருக்கிறேன். இதுதான் என் நிலைமை. என்னை மன்னியும், என்னை ஏற்றுக்கொள்ளும் என்று கண்ணீர் சிந்தி அழுது ஜெபிக்கிறான். ஆண்டவர் அவர் ஜெபத்தை கேட்டு, அவருடைய உள்ளத்தை பார்த்து, அவருடைய இதயத்தை பார்த்து, அவருடைய உண்மையான மனமாற்றத்தை பார்த்து ஆசீர்வதிக்கிறார். என்ன ஆசீர்வாதம்! யாக்கோபு, இனிமேல் உன் பெயர் யாக்கோபு அல்ல, இஸ்ரவேல். இஸ்ரவேல், உன் பெயர் இஸ்ரவேல் என்று அவருடைய பெயரை மாற்றுகிறார். கடந்த கால வாழ்வை ஒரு நொடியில் அப்படியே அழித்து விடுகிறார். அவருடைய பாவங்களை மன்னிக்கிறார். ஒரு புதிய வாழ்வை கொடுக்கிறார். ஒரு புதிய பெயரை கொடுக்கிறார். ஒரு மாற்றத்தை கொடுக்கிறார். ஆசீர்வாதம். எப்பொழுது அவருடைய பெயர் மாற்றப்பட்டதோ அப்பொழுது செல்கிறார். தன் அண்ணனை பார்க்கிறார். அண்ணன் ஓடோடி வந்து கட்டி அணைத்து முத்தமிட்டு அழுகின்றார். தம்பி, நல்லா இருக்கியா? அண்ணா, நல்லா இருக்கீங்களா? அன்பை பரிமாறிக்கொள்கிறார்கள். எதிரும் புதிருமாக இருந்தவர்கள். தம்பியை கொல்ல வேண்டும் என்று அவன் கங்கணம் கட்டி கொண்டிருந்தான். ஏசா தம்பி மீது கோபத்தோடு இருந்தான். தம்பியை அழிக்க வேண்டும், கொல்ல வேண்டும் என்று இருந்தவன் இப்பொழுது அன்பாக பேசுகின்றான். காரணம், கடவுளிடம் மன்னிப்பு கேட்டான். கடவுளிடம் தன்னுடைய நிலைமை எடுத்து சொன்னான். கடவுளிடம் தான் யார் என்பதை ஏற்றுக்கொண்டான். தான் யார் என்பதை அறிவித்தான். ஆண்டவர் ஆசீர்வதித்தார். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, ஆண்டோர் முன்பாக நம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம், அறிவிப்போம். நான் பாவி என்பதை நாம் ஒத்துக்கொள்வோம். என் பாவங்கள், இப்படிப்பட்ட பாவங்களை செய்திருக்கிறேன். 20 வருடங்கள் ஆனாலும், 30 வருடங்கள் ஆனாலும், 50 வருடங்கள் ஆனாலும் அந்த பாவம் நம்மை பின்தொடரும். அந்த பாவம் நம்முடைய வாழ்வை சீரழிக்கும், பாழாக்கும். நம் உடல் ஆரோக்கியத்தை பாழாக்கும், நம் எதிர்காலத்தை பாழாக்கும், பரலோகத்திற்கு செல்ல விடாமல் தடுக்கும். நாம் செய்ய வேண்டிய காரியம் யாக்கோபு செய்தது போல, யாக்கோபு ஆண்டவருக்கு முன்பாக இரவு முழுவதும் அழுது மன்றாடி ஜெபித்தது போல, இயேசுவே, என் பாவங்களை மன்னியும் அப்பா. இயேசுவே, உடைய இரத்தத்தால் என்னை கழுவும் ஆண்டவரே. இயேசுவே, ஆண்டவரே, இந்த பாவம் எனக்கு வேண்டாம் ஆண்டவரே என்று மனம் கசந்து நாம் அழுது ஜெபிக்க வேண்டும். ஒரு இளைஞன் என்னை தேடி வந்தான். தேடி வந்து அழுதான். அழுது கொண்டேன் தான். என்ன தம்பி, ஏன் அழுகிறீங்க என்று கேட்ட பொழுது சொன்னான், ஃபாதர், எனக்கு திருமணம் நிச்சயிக்கப்பட்டிருக்கிறது, திருமணமாக போது. நல்லதான, சந்தோஷமா இருங்க தம்பி என்று சொன்னேன். இல்ல, 8 வருஷத்துக்கு முன்னாடி நான் ஒரு பெண்ணோடு பாவம் செய்தேன். இப்ப அந்த பெண் இறந்து விட்டாள். சரி, பாவம் செஞ்சீங்க, ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு கேளுங்க. அந்த பெண் இறந்து விட்டால் ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு கேட்டு புதிய வாழ்வு வாழுங்க. இல்லை ஃபாதர், என்ன, அந்த பெண் HIV-யால் இறந்து விட்டாள், எய்ட்ஸ் வியாதியால் இறந்து விட்டாள். சரி, இறந்துட்டாங்க, இப்ப என்ன? இல்லை, எனக்கு ஒருவேளை அந்த வியாதி வந்திருக்குமோ என்னமோ என்று பயம் என்னை ஆட்கொள்ளுகிறது. என்னால்
என்னை மணந்து கொள்ளப் போகிற பெண்ணுக்கு அவருடைய வாழ்வும் பாழாகி விடுமோ என்று பயம் என்று அழுதான், கண்ணீர் வடித்தான். ஐயோ, நான் பாவம் செய்து விட்டேனே, 8 வருடங்களுக்கு முன்பாக செய்த பாவம் இப்பொழுது என் உள்ளத்தை ஆட்கொள்ளுகிறது. ஐயோ, என்னுடைய அந்த பாவம் என்னை நிலைகுலைய வைக்கிறது, நடுநடுங்க வைக்கிறது. என்னால் மகிழ்ச்சியாக இருக்க முடியவில்லை. எனக்காக ஜெபிங்க ஃபாதர் என்று சொன்னான். அவனுக்காக கண்ணீரோடு ஜெபித்தேன். ஜெபம் செய்துவிட்டு, சரி போய் இரத்த பரீட்சை எடுத்துட்டு வாங்க என்று சொன்னேன். ஆண்டவர் உங்கள் பாவங்களை மன்னித்து விட்டார். நீ மனம் திரும்பி இருக்கிறாய். தன் இரத்தத்தால் உன்னை கழுவி இருக்கிறார் என்று சொல்லி தைரியப்படுத்தி அனுப்பினேன். இரத்த பரீட்சை எடுத்துட்டு வந்து அந்த பேப்பரை கொண்டு வந்தான். அந்த அதை திறந்து கூட பார்க்கல, அப்படியே கொண்டு வந்தான். என்ன இருக்குது என்று கேட்ட பொழுது, நான் எனக்கு பார்க்கறதுக்கு எனக்கு தைரியம் இல்லை ஃபாதர், நீங்க பாருங்க என்று சொன்னான். நான் அதை திறந்து பார்க்கும் பொழுது அவன் மனம் உள்ளம் என்ன இருக்குமோ, ஃபாதர் என்ன சொல்ல போறாரோ என்று கலங்கி தவித்ததை நான் பார்த்தேன். ஆண்டவர் உன் பாவங்களை மன்னித்திருக்கிறார் தம்பி, தன் இரத்தத்தால் உன்னை கழுவி இருக்கிறார். ஆண்டவர் உன் பாவங்களை மன்னித்து விட்டார். அதனாலதான் நெகட்டிவ் என்று வந்திருக்குது. HIV நெகட்டிவ், உனக்கு எய்ட்ஸ் வியாதி இல்லை, HIV இல்லை என்று சொன்னேன். கீழே விழுந்து அழுதான். ஆண்டவரே, உமக்கு நன்றி அப்பா, என் பாவத்தை மன்னித்ததற்காக நன்றி என்று ஆண்டவரிடத்திலே கண்ணீர் விட்டு அழுதான். ஆமன் பார்ந்தவர்களே, யாக்கோபு அழுது ஜெபித்ததைப் போல நாமும் நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்பட ஜெபிப்போம். பாவம் சிறிதோ பெரிதோ, பாவம் தான். பாம்பை கண்டு ஓடுவதைப் போல பாவத்தை விட்டு ஓடிவிடு. நீ அதன் அருகில் சென்றால் அது உன்னை கடிக்கும். அதன் பற்கள் சிங்கத்தின் பற்கள் போன்றவை, அது உன் உயிரையும் எடுக்கும். பாவம் வேண்டாம் தம்பி, பாவம் வேண்டாம் தங்கச்சி, பாவம் வேண்டாம் அக்கா, அண்ணே, பாவம் வேண்டாம். பாவத்தை பாவம் என்று உலகத்தில் யாரும் செய்யாம இருக்காங்க, எல்லாரும் செய்யறாங்களே என்று நீங்கள் விழுந்துராதீங்க. ஓடிடு, பாவத்தை விட்டு ஓடிவிடு. யோசேப்பு பாவத்தை விட்டு ஓடினான். ஆண்டவர் அவரை ஆசீர்வதித்தார். சிம்சோன் பாவத்தில் விழுந்தான். அவருடைய நிலைமை மோசமானது. அவருடைய வாழ்வு பிறரிடம் தலைகுனிய வேண்டிய நிலைமை ஆகிவிட்டது. கண்களை மூடி ஜெபிப்போம். நன்றி ஆண்டவரே, இந்த அருமையான செய்திக்காக நன்றி அப்பா. ஆண்டவரே, எஸ்அப்பா, இயேசுவே, பாவம் தலைகுனிய வைக்கும், பாவம் நடுநடுங்க வைக்கும், பாவம் நிலைகுலைய வைக்கும் என்கின்ற இந்த சத்தியத்தை எங்களுக்கு எடுத்து சொன்னதுக்காக நன்றி ஆண்டவரே. எஸ்அப்பா, எங்கள் பாவங்களை மன்னியும் அப்பா, மன்னியும் ஆண்டவரே. எங்கள் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் பாவம் செய்திருக்கிறோம் ஆண்டவரே. பாவத்தை மன்னியும். நாங்கள் பரிசுத்தமாக வாழ எங்களுக்கு உதவி செய்யப்பா. இயேசுவே, எங்களை மன்னியும். உம்முடைய பரிசுத்த ரத்தத்தால் எங்களை கழுவுங்க. எங்களை கழுவி சுத்திகரியும் ஆண்டவரே. பரிசுத்தப்படுத்துங்க இயேசுவே. உமக்கு நன்றி அப்பா. இந்த செய்தியை கேட்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்கப்பா. அவர்களுடைய குடும்பங்களை ஆசீர்வதியும் ஆண்டவரே. நன்றி இயேசுவே. பாம்பை கண்டு ஓடுவதை போல பாவத்தை விட்டு ஓட மனதை தாரும், சக்தியை தாரும், அபிஷேகத்தை தாரும், ஆசீர்வதியும் ஆண்டவரே. நன்றி இயேசுவே. இந்த ஜெபத்தை எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமேன், ஆமேன். Praise the Lord. God bless you, all of you. Praise the Lord.